முத்துராமன் இஸ் a dedicated actor. முத்துராமனையெல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டிங்கன்னா ஒன்றும் நீங்கள் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். ஓகே. அதனால் ட்ராமாவிலேருந்து வந்தவங்க. முத்துராமெல்லாம் வந்து இவர் சகஸ்ரநாம ட்ராமா கம்பெனிலாம் ஆக்ட் பண்ணுவார். அதனால் அந்த ட்ராமா கம்பெனி அந்த டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு இருந்து டைமுக்கு அந்த ஸ்டேஜில் நிற்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. அதனால் அவங்கெல்லாம் அந்த 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 ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். இவங்கெல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இப்போ கான்வென்ட்டில் படிச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக உள்ள சிகரெட்டு கைமா வந்துட்டு உள்ள வந்து பசங்க. அம்பிகாவும் ராதாவும் இதை விட்டுட்டு அந்த சந்திரிகாவை விட்டுட்டு ராதாவை அவர் செலக்ட் பண்ணார். அது அப்போ அந்த அம்மாவே கேட்டுச்சு, அம்பிகாவோட அம்மா, என் அம்பிகா இவ்வளோ நல்லா இருக்குல்ல, இந்த கதைக்கு ராதா தான் பொருத்தமாக இருப்பான்னு சொல்லி போட்டாங்க. அதான் அலைகள் ஓய்தொல்லை எதிர்பாராத வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அந்த கதை அடிபடுன்னு நினைச்சாங்க. விடலை பருவத்து காதல் நம்ம ஊருக்கு எடுபடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பிச்சுக்கிட்டு போச்சு, மிகப்பெரிய வெற்றி. அப்போ பலத்தை கண்டனத்துக்கு ஆளாச்சு. ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டி என்னடா படம் எடுக்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் பாபின் படம்லாம் இதெல்லாம் நிறையா வர வாய முடிக்கிட்டாங்க. நல்ல நடிகர்னு பேர் வாங்கினதுனால தான் அவருடைய மற்ற குறைபாடுகள் எல்லாத்தையும் ஓவர் கம்பெனி இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டாங்க. அவருக்கு அப்போவே ஆரம்பத்திலேயே கால் ஷீட் சோதப்பரை பற்றி சொல்லுவாங்க. அப்போவே சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா கிட்ட சொல்லியிருக்காரு. போட்டுட்டு கையை பஞ்சிக்கிட்டு நிற்க வேண்டியதான் போயிரு, வருவானா மாட்டானான்னு தெரியாது. அதெல்லாம் இருந்தது. அவர் அப்போ இருந்தே அந்த கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சீரியஸாக எடுக்காத ஆளுன்னு. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். சார், சமீபத்தில் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பற்றிய பேச்சு தான் பெரிய பரவலாக இருக்குது. அவர் இண்டஸ்ட்ரியிலே இல்லை, பெரிய படங்கள் எதுவுமே நடிக்கல, ஒரு பையன் தான் இப்போ படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் போது அவரை பற்றிய பேச்சு சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு இயக்குனர் நடிகர் வந்து ஒருத்தர் பேசியிருந்தார். கார்த்தி அவர்களை பற்றிய பேச்சு. அதில் வந்து பேசும்போது கார்த்தி அவர்கள்ட்ட படம் நடிக்கிறதுக்காக பணம் கொடுத்தது, அந்த பணம் கொடுத்தது அது திருப்பி கிடைக்காது, அதுக்கப்புறம் அங்கே நடந்த பல சம்பவங்கள், அது என்கிட்ட பணம் கொடுத்தா கிடைக்காதுன்றது இண்டஸ்ட்ரிக்கே தெரியும், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கார்த்தியை அந்த இயக்குனர்கிட்ட கேட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து நடிகர் சங்கம் வரைக்கும் போனது, அப்புறம் அடிதடி ஆனது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு பெரிய பரவலாக இருந்தது. அதன் பிறகு கார்த்தி பெரிய வைரலாக மாறிட்டார் அந்த பேச்சுக்கு பிறகு. நீங்களும் சினி இண்டஸ்ட்ரியை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் நிறைய நண்பர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது கார்த்தி அவர்களை பற்றிய உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஓகே. ஒரே ஒரு தடவை எதிர்பாராத விதமாக சந்திச்சது தான். மற்றபடி அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க அப்பாவை பற்றி தெரியும். அவங்க அப்பா முத்துராமன் அவர் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. மாடர்ன் தேட்டர் சில மயங்குகிற ஆல்பம் அது போன்ற படங்கள்லாம் ஷூட் பண்ணும்போது அப்போ நான் ஊரில் இருந்தேன். அப்போ அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போவாங்க. அந்த செட்டே வருவாங்க. அந்த ஸ்ரீவித்யா, விஜயகுமார், அசோகன், முத்துராமன் எல்லாம் வந்துட்டு போவாங்க. நல்லா அட்டடிச்சிட்டு போவாங்க. கிளப்பு மாதிரி ஷூட்டிங் முடிச்ச உடனே நேராக வந்து பேசிட்டு போவாங்க. அதனால் அவரை நல்லா தெரியும். எங்கள் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்திருக்காரு. கார்த்திகை சுத்தமாக தெரியாது. ஏதோ ஒரு பேங்க் லோனுக்காக ஏதோ வந்திருந்தார். அவர் இந்தியன் பேங்க் சேர்மன் கோபாலகிருஷ்ணன் சார் வீட்டில் உட்காந்துருந்த போது இவர் வந்தார். அப்போ நண்பர்களாக அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ அது ஹலோ சொன்னதோட சரி, அவ்வளோ தான் தெரியும். மற்றபடி அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. அவரை பற்றி செய்திகள்லாம் தெரியும். அது ஏன்னா பாரதிராஜா நிறைய அவரை பற்றி சொல்லியிருக்காரு. நல்ல விதமாக சொல்லி 2 விதமாக சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரையிலும் அவருடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் அவர் ஒருத்தர். ஒரு டிக்னிஃபைடு ஆக்டிங், அதாவது ஒரு அண்டர் பிளே அப்படிங்கிறது தமிழ் பட உலகத்துக்கு அது கொஞ்சம் புதுசு. ஓவர் ஆக்டிங் தான் தமிழ் தெற்கு பகுதியிலேயே வந்து ஓவர் ஆக்டிங் வந்து உண்டு. ஓவர் ஆக்டிங் பண்ணவங்க தான் பெருசாக வருவாங்க. அண்டர் பிளேயை கொண்டு வந்தது தமிழ் பட உலகத்துக்கு எடுத்திங்கன்னா எங்கள் காலத்தில் கமல் தான் அதை கொண்டார். அண்டர் பிளே பண்ணுறது அதை பிரமாதமாக பண்ணது அப்படின்லாம் எடுத்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்த நடிகர்கள் இப்போ கார்த்திக் அப்புறம் வந்து சூர்யா, இந்த கார்த்திகை எல்லாமே வந்து அண்டர் பிளே எல்லாம் எல்லாருமே அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து அந்த ட்ராமா மெலோ ட்ராமாலாம் இன்னைக்கு இல்லை. அந்த வீரவசனமெல்லாம் பேசும். அது கார்த்திகை சிவகுமார் மகன் கார்த்திகை தான் சொன்னார். அதை ஏதோ ஒரு படத்தை பற்றி அந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு கூப்பிட்ட போது பெரிய டயலாகெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன். படத்தில் பார்த்தா ஒன்று தெரியுமே காணும். அதாவது ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் மாறி போச்சு. இதனால் அவ்வளோதான் தெரியும் ஒழிய அந்த வகையில் இந்த கார்த்திகை எனக்கு ரொம்ப, அதாவது முத்துராமன் மகன் கார்த்திக் நவரச நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சிவகுமார் மகன் கார்த்திக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கார்த்திக்ன்ற பேரில் 2 பேருமே அருமையாக நடிக்கிறேன். நடிப்புங்கிற வரல தான் தெரியும். அதுக்கு மேலே பேசுவோம். இல்லை, முத்துராமன் அவர்களுக்கும் இருக்குமான அந்த வித்தியாசம் என்னவா பார்க்குறேன்? ஏன்னா முத்துராமன் அவர்களுக்கு அந்த டைமிங் இதெல்லாம். முத்துராமன் இஸ் a dedicated actor. முத்துராமனையெல்லாம் கூப்பிட்டு வந்து விட்டிங்கன்னா ஒன்றும் நீங்கள் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 6 மணிக்கு அவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். ஓகே.
அதனால் ட்ராமாவிலிருந்து வந்தவங்க. ம், ம். முத்துராமெல்லாம் வந்து இவர் சகசர் நம்ம ட்ராமா கம்பெனிலாம் ஆக்ட் பண்ணுவோம். அதனால் அந்த ட்ராமா கம்பெனி அந்த டிசிப்ளின்லாம் அவங்களுக்கு இருந்து டைமுக்கு அந்த ஸ்டேஜில் நிற்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு இருந்து. அதனால் அவங்கெல்லாம் அந்த 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 ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ். இவங்கெல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இப்போ கான்வென்ட்டில் படிச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக உள்ள சிகரெட்டு கைமா வந்துட்டு உள்ள வந்த பசங்க ப்ரொஃபஷனை சீரியஸாக எடுக்காதவங்க. ஏன்னா பேக்ரவுண்டு ஸ்ட்ராங் பேக்ரவுண்டு. முத்துராமெல்லாம் வந்து அடிமட்ட மட்டத்தில் இருந்து வந்தவங்க. ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியில் வந்து அடிமட்டம். இவங்க சம்பாதிச்சாதான் குடும்பத்துக்கு சாப்பாடுங்கிற கஷ்டத்தில் வந்தவங்க. அதனால் உழைப்பினுடைய அருமையை தெரிஞ்சவங்க, பணத்தினுடைய அருமையை தெரிஞ்சவங்க, வேலையினுடைய அருமையை தெரிஞ்சவங்க. அதனால் அவங்கெல்லாம் கட்டுப்பாடாக இருந்தார். இவங்கெல்லாம் ஜாலியாக ஊர் சுற்றி தான் தட்டால்னு ஒரு எந்த எஃபர்ட் இல்லாமல் சினிமா கொண்டாங்க. அப்படியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்படியே கார்த்திக் வந்து ஒன்று ட்ரை பண்ணி வரல. முத்துராமங்கிட்ட பேச்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து இந்த பார்த்தாரு அண்ணா, அவங்க அண்ணனும் தம்பி, ஒரு தம்பி ரெண்டாவது மகன், ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு இந்த சின்ன பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு தான். அதே மாதிரி தான் அம்பிகா ராதாவோட அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து படத்தை காட்டுது, ஃபோட்டோஸ் காட்டுது. 3 பொண்ணு அந்த அம்மாளுக்கு. அம்பிகா ஒரு பொண்ணு, ராதா ஒரு பொண்ணு, ராதாவுக்கு சந்திரிகான்னு என்னமோ பேர், அப்புறம் இன்னொரு நடுப்பத்தில் ஒரு பொண்ணு. இதை பார்த்துட்டு அம்பிகாவும் ராதாவும் இதை விட்டுட்டு அந்த சந்திரிகாவை விட்டுட்டு ராதாவை அவர் செலக்ட் பண்ணார். அது அப்போ அந்த அம்மாவே கேட்டுச்சு, அம்பிகாவோட அம்மா, என் அம்பிகா இவ்வளோ நல்லா இருக்குல்ல, இந்த கதைக்கு ராதா தான் பொருத்தமாக இருப்பான்னு சொல்லி போட்டாங்க. அதான் அலைகள் ஓய்தொல்லை எதிர்பாராத வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அந்த கதை அடிபடுன்னு நினைச்சாங்க. விடலை பருவத்துக்கு காதல் நம்ம ஊருக்கு எடுபடாதுன்னு நினைச்சாங்க. ஆனால் பிச்சுக்கிட்டு போச்சு, மிகப்பெரிய வெற்றி. அப்போ பலத்தை கண்டனத்துக்கு ஆளாச்சு. ஆமாம், பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்க லவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டி என்னடா படம் எடுக்கிறீங்கன்னு. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம் வந்தது. அப்புறம் பாபின் படம் எல்லாம் இதெல்லாம் நிறையா வர வாய முடிக்கிட்டாங்க. அப்போ வந்து விமர்சனத்தில் பெரிய கடுமையான விமர்சனத்துக்கு ஆளான படம் அலைகள். அது அலைகள் ஓய்தலில் 2 பேருமே ரொம்ப அழகாக இது பண்ணாங்க. நல்லா அது ஸ்கோர். அப்புறம் வந்த படங்கள்லாம் கார்த்திக் நல்லா பிரமாதமாக. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் கார்த்திக் படத்துலேயே கோகுலத்தில் சீதை, அது நான் ரொம்ப ரசித்து பார்த்துட்டேன். அப்புறம் நிறைய படங்கள் இருக்குது, கார்த்திக் படங்கள் நிறைய படங்கள் இருக்குது. நாடோடி தென்றல் அது சரியாக ஓடலைன்னா கூட, அப்புறம் காதில் வாலிபமே வா வாங்கிற ஒரு படம் யாருமே பார்த்துருக்க மாட்டேங்க. அதில் பிரமாதமாக பண்ணியிருப்பார். அதாவது ஒரு ஆண்மையை இல்லாத ஒரு இந்த மாதிரி ஒரு செக்ஸ் ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு ரோலை ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதான் நிறையா படங்கள் இருக்குது. இது ஒரு அக்னி நட்சத்திரம், அதான் அதில் பிரபு கார்த்திக் 2 பேருமே நல்லா. அவர் சிவாஜி பையன், ஒரு முத்துராமன் பையன், 2 பேருமே அருமையாக பண்ணியிருப்பாங்க. வெஸ்ட் சைட் ஸ்டோரிங்கிற ஒரு இங்கிலீஷ் படம், அது அப்படியே நல்லா அந்த படத்தை பார்த்த மாதிரியே இதே மாதிரி. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு பெரிய பேக்ட்ராப்லாம் இல்லாமல், அது பெரிய அதுக்கான தேவைகளே இல்லாமல் உள்ள வந்தாருன்னா கூட அதை பிடிச்சிக்கிட்டாரு. அவர் பிடிச்சிக்கிட்டாரு. நல்ல நடிகர்னு பேர் வாங்கினதுனால தான் அவருடைய மற்ற குறைபாடுகள் எல்லாத்தையும் ஓவர் கம்பெனி இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டாங்க. அவருக்கு அப்போவே ஆரம்பத்திலேயே கால் ஷீட் சோதப்பரை பற்றி சொல்லுவாங்க. அப்போவே சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா கிட்ட சொல்லியிருக்காரு, போட்டுட்டு கையை பச்சிக்கிட்டு நிற்க வேண்டியதான் பேர், வருவானா மாட்டானான்னு தெரியாது. அதெல்லாம் இருந்தது. அவர் அப்போ இருந்தே அந்த கொஞ்சம் ப்ரொஃபஷனல் சீரியஸாக எடுக்காத ஆளுன்னு. அதனால் அதெல்லாம் இருந்தது. 2வது அவருடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம்லாம் நிறையா இருந்தது. அதில் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய இதெல்லாமே கொஞ்சம் இதே தாமரை போன்ற படங்கள்லாம் பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ தான் அவருக்கு இந்த ஃபேமிலி லைஃப் பாதிக்க ஆரம்பிச்சது. ஃபேமிலி லைஃப் பாதிப்பு வந்ததுக்கு பிறகு தான் அவருடைய மிச்சம் மீதி இதுவும் போயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி சினிமா இல்லை. இப்போ இன்றைக்கி இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த செய்தி வருதுன்னாக்கா சினிமா பற்றி ஏதாவது செய்தி வேணும். இந்த மாதிரி செய்திகளில் தான் படிப்படுது. அந்த நடிகர் இது டைவர்ஸ் பண்ணுறாராமே, இந்த நடிகருக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே, இது மாதிரி செய்திகள் தான் போகுது. ஏன்னா சினிமா நின்று போச்சு. சினிமாவை பற்றி தகவல் எல்லாம் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இவங்களாம் கிரியேட் பண்ணி சில செய்திகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் மிக பழைய விஷயம். ஆமாம், அது அவர் அந்த இயக்குனர் அப்போ நடந்த விஷயத்த அவர் இன்றைக்கு அந்த இயக்குனர் தனக்கு விளம்பரம் வேணுங்கிறதுக்காக, தான் எடுக்க போகிற படத்துக்கு விளம்பரம் வேணுங்கிறதுக்காக இந்த செய்தியை விட்டு ஒரு எடுக்கிற படம்லாம் எடுக்கல, முடிஞ்சிருச்சு. அவரு தானே இருக்கிறான்னு காட்டிக்கிட்டு இல்லை. அவங்களுக்கு விளம்பரம் வெளிச்சம் தேவையில்லை சினிமாக்காரருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்னொரு நடிகையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், சொந்த மனைவி விட்டு சொந்த கணவனை விட்டு இவரோடு இருக்கிறார், அங்கே போய் கோயிலில் கும்பிட்டாங்க. இதெல்லாம் செய்தி. இன்னைக்கு பத்திரிகைகளை தடுமாறுறாங்களே, பிரிண்ட் மீடியா தடுமாறுது. ஒரு கடைசி பக்கத்தை சினிமாவுக்குன்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்க, செய்திகளே இல்லையே. அங்கே ஒரு பக்கமாக இருந்தது, 3/4 பக்கமாக மாறிச்சு, இப்போ 1/2 பக்கமாக இப்போ 1/4 பக்கத்துக்கு போயிடுச்சு. கவர்ச்சி படம் கொடுக்கறதுக்கு ஆளுங்களை காணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அதுதான். அது ஃபோட்டோ ஷூட்டுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லையே. சினிமா இன்னைக்கு இல்லை. அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் தான் இப்போ இதெல்லாம் வந்து இப்போ கேட்கறதுனால இப்போ கார்த்திக் யார், இது இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த இப்போ உட்காந்துருக்கிற அந்த இளைஞர்கள் அந்த கார்த்திக் யார் நான் சொல்லணும். அப்படியா சார்னு நவரச நாயகன் ஒருத்தர் இருந்தார், அப்படி ஒருத்தர் இருந்தார். கார்த்திக்னா இப்போ இருக்கிற சிவகுமார் மகன் கார்த்திகை தான் அவங்களுக்கு தெரியும். அவரையாவது தெரியுமாங்கிறது அடுத்த கேள்வி. அவர் தெரியும் சார். இல்லை, சில கேள்விகள்லாம்
நான் தான் சொல்லியிருக்கிறேனே. எம்ஜிஆர்னு கேட்டபோது எம்ஜிஆரை பற்றி ஏதோ சொல்லும்போது அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த சரோஜாதேவி கூட ஒருத்தர் பாடிக்கிட்டு ஆடுவார் சார் அவர் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் வந்தது. 3 முறை முதலமைச்சர்னு சொல்லி நீங்களாம் தூக்கி தள்ள வச்சுக்கிட்டு ஆடுறவர் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் சரோஜாதேவி கூட பாட்டு பாடுவார் அவரா? சரோஜாதேவி தெரியுது பாருங்க. சரோஜாதேவி தெரியுது. நான் சொல்கிறது எக்ஸாஜரேஷன் இல்லை, உண்மை. இன்னைக்கு அவ்வளோதான் சினிமா. சினிமா இன்னைக்கு இல்லை, மங்கி வருதுன்றீங்களா? இன்னைக்கு அந்த இடத்த எடுத்துக்கிட்டது வந்து சீரியல் நடிகர்களை பற்றி சொல்லுங்க தெரியுது. சீரியலும் கூட கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இல்லை. அவங்களாம் அதை பார்க்குறதில்ல. அவங்கெல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க, கொரியன் படங்களை பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு படத்தை பற்றி சொன்னோன்னே சார் கொரியன் படம் இதில் இருக்குது சார். காப்பானுங்கிற படத்தில் ஒரு பாட்டு, சூர்யா டான்ஸ் ஆடுற பாட்டு, சூர்யா வந்து சைஷாவும் ஆடுற அந்த பாட்டை ரொம்ப இதை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன். என் மாணவர் வந்தார், கொஞ்சம் இருங்க சார் சொல்லிட்டு ஃபோனை போட்டு தட்டி விட்டு கொடுத்தா ஒரு இட்டாலியன் சாங். அப்படியே இதுதான் சார் அது. பசங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தை சொன்னாங்க சார் இந்த கொரியன் ஃபில்ம் தான் சார் அவங்க எடுத்திருக்காங்க, எதுவுமே ஒரிஜினல் இல்லை. அதனால இன்னைக்கு சீரியல்கள் தான் நிற்கிது. சீரியல்கள் விழுந்ததுக்கப்புறம் சினிமா விழுந்து போச்சு. சீரியல் நடிகர்களை கூட்டு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து கூடுறாங்க. இன்றைக்கி நடிகர்களை பார்க்கறதுக்கு யார் வர்றாங்க? அதனால் சினிமா இன்றைக்கி இல்லாத காலத்தில் இந்த மாதிரியான செய்திகள் மூலமாக போய் விளம்பரங்களை வாங்கிக்கிறாங்க. அதில் என்னத்துக்கு ஏற்கனவே காலாவதி ஆகிப்போன கார்த்திகை என்னத்துக்கு வச்சுக்கிட்டு செய்தி போடுறாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இப்போ இருக்கிற கார்த்திகை, சிவகுமார் மகன் கார்த்திகை பற்றி ஏதாவது சொன்னாலாவது மார்க்கெட்டில் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். எந்த காலத்துலேயும் ஃபீல்டு விட்டு வெளியே போன ஆசாமியை பற்றி இப்போ சொல்கிறது என்ன? இல்லை, அது ஒரு வைரலாக ஆயிடுச்சு. அவரை பற்றி பேசின விஷயம் இல்லை, அது நல்லா இருக்குது. ஆனால் அது அவராக சொன்னார்னு சொல்கிறது அந்த கதை நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நான் தான் கேட்டவன் தெரியுமா, அப்புறம் ஏன்டா வந்தேன்னு சொல்லி கேட்டாங்கிறது அதுக்கெல்லாம் ஒரு தைரியம். இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் என்கிட்ட பைசா கொடுத்தா வராதுன்னு, உங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? அதெல்லாம் ஒரு நல்லா இருக்குது. அதெல்லாம் ஒரு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.